வணக்கம் நண்பர்களே. வெற்றி படிக்கட்டுகள் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி தேர்வுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இப்போ போட்டித் தேர்வுகள் அப்படின்னா நிறைய தேர்வுகள் இருக்குது. யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ஐபிபிஎஸ் பேங்கிங்லே, அதே இதில் எஸ்பிஐ தனியாக நடத்துகிறாங்க. நம்ம எப்படி விண்ணப்பிக்கிறது? என்ன சார் இது விண்ணப்பிக்கிறதை பற்றியெல்லாம் அதுக்கு போய் சொல்கிறீங்க? அதுதான் பிரச்சனையே. ஆன்லைனுங்க ஒரு காலம் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேர்வையும் நம்ம அப்ளை பண்ணுறோம். அதை அப்ளை பண்ணுறது ஆன்லைன். சரி, அதாவது அப்ளிகேஷன் மட்டும் ஆன்லைனா இல்லை தேர்வும் ஆன்லைனா? இதுதான் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். நிறைய பேருக்கு டவுட் வந்துடும். இதுக்கு என்ன செய்யணும்? நோட்டிஃபிகேஷன், ஒரு தேர்வு பற்றிய அறிவிக்கை வரும். அந்த அறிவிக்கையை பற்றி ஃபுல்லாக படிக்கணும். யாருமே அந்த அறிவிக்கையை பற்றி படித்ததா வந்து இதுவே இல்லை. ஏன்னா நார்மலாக இந்த தப்பு எங்கே நடக்கும்னா, மத்திய தேர்வாணையம் நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாமில் சிவில் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் மட்டுமே வந்து ரன்னிங் இன்டூ 60-70 பேஜஸ். இப்போ 60-70 யார் படிக்கிறது? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன விஷயத்தை கூட டீல் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை பார்க்க மாட்டோம். இது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு லோன் வாங்க போவோம். லோன் வாங்க போகையில் நிறைய கண்டிஷனோட பேப்பர் புக்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? எதையும் படிக்க மாட்டோம். நேராக எல்லா பற்றியும் கையெழுத்து போடுவோம். லோன் வரும், லோன் சேங்ஷன் ஆகணும், காசு வாங்கணும். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனைன்னு வரையில் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன சின்ன தகவல்கள் நம்ம என்னதான் ஒரு கையெழுத்து போட்டு வச்சுருப்போம். அதில் ஒரு தொக்கி விஷயம் இருக்கும். ஸோ நம்மகிட்ட நார்மலாக அந்த கண்டிஷன்ஸ், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சட்டத்திட்டங்கள், இந்த விஷயங்களை பற்றி நம்ம படிக்கிற பழக்கமே இல்லை. அதை கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா நிறைய மாணவர்கள் தப்பு பண்ணுவது எப்படி அப்படின்னா, எப்படி அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து ஆரம்பித்து தேர்வு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக, அதை தாண்டி நோட்டிஃபிகேஷன்லே அதாவது பணியிடங்கள் எத்தனை இருக்குது, எங்கெங்கே போஸ்ட் இருக்குது, எப்படி அந்த போஸ்ட்டில் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற வழிமுறைகள், என்னென்ன மாதிரி தேர்வு நடக்குது, என்னென்ன வகை, ஃபார் எக்ஸாம்பிள் டைரெக்டாக இன்டர்வியூவா இல்லை 2 கட்டமா இல்லை 3 கட்ட தேர்வா அப்படிங்கிற எல்லாமே விண்ணப்பிக்கிறதுலே இருக்கும். அப்போ எந்த தேர்வு எந்த வேலைன்னு முடிவு பண்ணிட்டோம்னா, அந்த தேர்வையும் அந்த வேலைக்கும் எப்படி நம்ம போய் சேரணும் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நிரப்புறது கண்டிப்பாக தெரியணும். சரி, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்புறது சிம்பிளா சார்? ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். இளைஞர்கள் பண்ணுற ஒரு தப்பு எப்படின்னா, வயது வரம்பு, கல்வி தகுதி, தேர்வு கட்டணம், இந்த விஷயங்கள் தெரியாமல் போய் ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணுவாங்க. பாதி நேரத்தில் அது அப்ளிகேஷன் அப்படியே ஃபார்ம் ஆகி நின்று போய் ஸ்டக் ஆகிடும். வயது வரம்பு ஒரு பர்டிகுலர் டேட்டில் கட் ஆஃப் டேட் கொடுத்துருப்பாங்க. நமக்கு அது கட் ஆஃப் டேட் கால்குலேஷன் தெரியாது. தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போய் கண்டிப்பாக அது என்ன கட் ஆஃப் டேட்டுங்க தெரிஞ்சுக்கணும். சரி, கட்டணம் ஆன்லைன்லேயும் பேமெண்ட் இருக்குது. இப்போவும் டிடியாவோ இந்த மாதிரி பே பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குது. ஆனால் காலங்கள் மாறிக்கிட்டு வரதுனால நம்ம ஒவ்வொருவரும் மேக்ஸிமம் வந்து ஆன்லைன் பேமெண்ட் ஆகிடுது. இந்த ஆன்லைன் பேமெண்ட்டில் என்ன தவறு நடக்குதுன்னா, ஒன்று பேங்கிங்கில் டைரெக்டாக நம்ம வந்து பே பண்ணுறது த்ரூ இன்டர்நெட். இன்னொன்று நிறைய ஆப் அப்ளிகேஷன்ஸ், இந்த அப்ளிகேஷன்ஸ் மூலமாக நிரப்புறது. அப்போ ப்ரைவேட் ஆப்ஸ் நிறையா இருக்குது, கவர்மெண்ட்டோட ஆப்பும் இருக்குது. இந்த நிறைய காலங்களில் ஒர்க்காகாமல் ஸ்டக் ஆகி நின்றனால நிறைய பேரோட பேமெண்ட் சரியாக அங்கே போய் ரீச் ஆகாது. இந்த வழியில் இந்த தேர்வு கட்டணத்தை செலுத்தினால் சரியாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ரெண்டாவது, நிறைய தேர்வுகளில் வந்து உங்களுடைய அடிப்படை கல்வி தகுதி அல்லது உங்களுடைய ஜாதி சான்றிதழ், உங்களுடைய இருப்பிடம், இந்த மாதிரி விஷயங்களை சில டைம் கேட்குறதில்ல, சில இடத்துல கேட்குறாங்க. அப்படி கேட்கையில் அதை எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறோம், இன்க்ளூடிங் ஃபோட்டோகிராஃப். அதில் சைஸ் இருக்கும். இந்த சைஸ்க்கு மேலே நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது. அப்போ அது வந்து கேபியா அல்லது எம்பி சைஸா, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். அதனால தான் நம்ம அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் படிக்கையிலேயே கரெக்டாக படிக்கணும். அதே மாதிரி ஆன்லைனில் உட்காந்து அப்ளை பண்ணுறோமா இல்லை டைரெக்டாக அப்ளை பண்ணுறோமாங்க சரியாக பார்க்கணும். இதை தவறுமே இருக்காமல் சரியாக திட்டமிடணும், சரியாக செயலாற்றணும், சரியாக நம்ம விண்ணப்பிக்கணும். ஸோ இந்த படிக்கட்டில் நீங்கள் வந்து மேலே ஏறி அடுத்த ஒரு படிக்கட்டுக்கு போகிறதுக்கு நம்ம அடுத்த ஒரு இதில் பேசுவோம். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.